சோ இப்ப நம்ம பார்க்க போறது கண்ணை பத்தி பார்க்க போறோம். अब हम आंख के बारे में देखेंगे. பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है இந்த கண்ணுதான் आपकी आंख சரீரத்தின் விளக்கு. वो शरीर का दिया है. பாருங்க சரீரத்துக்கு விளக்கு என்னது? और शरीर के लिए दिया क्या है? அது கண்ணுதான். वो आंख ही है. இந்த கண்ணு ये आंख தெளிவா இருந்தால், अगर सही होगा तो, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்கோம். आज हम सब लोगों ने चश्मा पहना है. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? இந்த கண்ணு தெளிவில்ல. ये आंख सही नहीं है. கண்ணு தெளிவா இருந்தால், यदि आंख सही दृष्टि होगा तो முழு சரீரமும் வெளிச்சமா இருக்கும். पूरा शरीर में रोशनी होगी. முழு சரீரத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியது पूरे शरीर के लिए जो रोशनी देती है அது இந்த கண்ணு. वो ये आंख है. அப்ப இந்த கண்ணு ரொம்ப தெளிவா இருக்கணும். तो ये आंख स्पष्ट रहना है. இந்த கண்ணுல மிஸ்டேக் ஆக கூடாது. ये आंख में गुनाह नहीं होना ஆனா चाहिए. இன்னைக்கு இத பாதுகாக்கவே முடியல. लेकिन इसे आज हम संभाल ही नहीं पा रहे हैं, ஏன்னா பிசாசு அப்படி பண்ணிட்டான். क्योंकि शैतान ने ऐसा कर दिया. காலையில இன்னைக்கு நீங்க மணி எத்தனைன்னு பாக்கிறதுக்கு எதை பாத்தீங்க? आज समय कितना हुआ देखने के लिए क्या देखे? தான் பாக்குறோம். मोबाइल को ही देखते हैं. இந்த கண்ணுக்கு தேவையில்லாத வெளிச்சம், और ये आंख को जो जरूरत नहीं है वो रोशनी, அது இந்த மொபைல் நம்மளுக்கு கொடுக்குது. உடனே ये मोबाइल हमें देता है. அத பார்க்க பார்க்க उसे देखते देखते கண்ணு எல்லாம் ட்ரை ஆயிரும். आंख सूख जाती है. கண்ணு ட்ரை ஆயிரும். आंख सूख जाती है. ஆனா இந்த கண்ணை நம்ம பாதுகாக்கணும். लेकिन ये आंख को संभालना है. பிசிக்கல் கண்ணை பாதுகாக்கணும். ये शारीरिक आंख को संभालना है. இந்த கண்ணு ஒரு காரியத்தை பார்க்கனா, अगर एक ये आंख कुछ चीज को देखता है तो அது பார்த்துக்கிட்டே இருக்கும். वो देखता ही रहेगा. இந்த கண்ணு நிரம்பவே செய்யாது. ये आंख तृप्त नहीं होगा. எவ்வளவுதான் பார்த்தாலும் कितना भी देखेंगे तो திரும்பவும் பார்ப்பாங்க. बार बार देखेंगे. சில ஜனங்களை பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை பாருங்க, संसार के लोगों को देखिए, ஒரு படத்தை एक पिक्चर को அவங்க 100 தடவை பார்ப்பாங்க. वो 100 बार तो देखते हैं, ஆனாலும் திரும்ப பார்ப்பாங்க. फिर भी वो बार बार देखते हैं. எவ்வளவு பார்த்தாலும் कितना भी देखे तो இந்த கண்ணு போதும்னு சொல்ல மாட்டேங்குது. ये आंख काफी है करके नहीं बोलता. அது பார்த்துக்கிட்டே தான் இருக்க சொல்லுது. वो देखता ही रहता है. இந்த கண் தெளிவா இருந்தால், ये आंख यदि अगर सही होगा तो முழு சரீரத்துக்கு வெளிச்சம் இருக்கும். पूरे शरीर में रोशनी होगी. ஆனா இந்த கண் கெட்டதா இருந்தால், लेकिन यदि ये आंख अगर खराब नजर वाला होगा तो, அதாவது கண் கெட்டதா இருந்தால், अगर आंख खराब होगा तो, அதாவது ஈவிலா இருந்தால், अगर आंख दुष्ट होगा तो, ஈவில் தான் கொடுத்திருக்காங்க. उसमें दुष्ट करके ही दिया है. இங்க இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா, अंग्रेजी में भी देखिए ஹீப்ரூலயும் பாத்தீங்கன்னா, और हिब्रू में देखिए, if thine eye is evil, अगर तुम्हारी नजर दुष्ट है, இந்த கண்ணுனால தான் பாவம் நடக்குது. इस आंख से ही पाप होता है. இந்த கண்ணை நீங்க சரி பண்ணியாச்சுனா, इस आंख को अगर हमने सही कर दिया, நிறைய காரியத்தை சரி பண்ண முடியும். बहुत सारे चीजों को सही कर सकते हैं. உங்க கண் தெளிவா இருந்தால், आपकी आंख सही होगी तो சரீரம் வெளிச்சமா இருக்கும். शरीर के अंदर रोशनी होगी. கண் கெட்டதா இருந்தால், अगर आंख खराब होगा சரீரம் முழுதும் இருளா இருக்கும். पूरा शरीर अंधकार में होगा. இன்னைக்கு எத்தனை பேருடைய சரீரத்துல இருள் இருக்குது? आज कितने लोगों के शरीर में अंधकार है. இந்த கண் கெட்டதா இருந்தால், ये आंख अगर दुष्ट है तो சரீரத்துல வெளிச்சம் இருக்காது. शरीर में रोशनी नहीं होगी. அங்க இருள் தான் காணப்படும். वहां पर अंधकार ही दिखाई देगा. அப்ப எங்க சரி பண்ண வேண்டி இருக்குது? तो कहां पर सही करना है? உங்க கண்ணை சரி பண்ணணும். आपके आंख को सही करना है. இந்த கண்ணை इस आंख को எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா, इब्रानी भाषा में क्या बोलते हैं? அத ஆயின் அப்படினு சொல்வாங்க. उसे आईन कहते हैं. ஆயின் அப்படினா கண்ணு. आईन का मतलब है आंख. இந்த கண்ணுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. इस आंख का और एक मतलब है, அது ஊற்று. वो झरना है. ஊற்று அப்படினு சொல்லி அர்த்தம். झरना करके मतलब है. ஒரு ஆயினுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. आईन का दो मतलब है. ஒன்னு கண்ணு, एक तो आंख, இன்னொன்னு ஊற்று. दूसरा झरना. இந்த கண்ணை நீங்க பாருங்க, इस आंख को देखिए, இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் इस एक जगह में ही தண்ணி வந்துகிட்டே இருக்கும். आंसू आते ही रहेगी. தண்ணி காஞ்சி போச்சுன்னு வைங்க, और अगर आंसू सूख गई ना, அப்ப கண்ணு காஞ்சி போச்சுன்னா, अगर आंख सूख गया तो உங்க கண்ணு குருடாயிரும். आपका आंख अंधा हो जाएगा. அப்ப இந்த கண்ணுல அந்த ஊற்று வந்து கொண்டே இருக்க வேண்டும். तो आंख में वो झरना आता ही रहना चाहिए. அதான் எரேமியா புலம்பல்ல சொல்றாரு, इसलिए यर्माया विलाप गीत में कहता है, என் தலை தண்ணீராலும் मेरे सर को पानी से, என் கண்
मेरे आंख தன் கண்ணீர் ஊற்றுமா இருந்தா நலமா இருக்கும். और आंसू के झरना जैसे होगा तो अच्छा होगा. இதுல கண்ணீர் ஊற்றா இருக்கணுமா? और आंसू जो है झरने के मानित होना है. இந்த கண்ணு தெளிவாகணும்னா ये आंख अगर स्पष्ट होना है, உங்க கண்ணுல ஊற்று வந்து கொண்டே இருக்கணும். आपके आंख में वो झरना आते ही रहना चाहिए. நம்ம அழுது ஜெபம் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? हम रोकर प्रार्थना करके कितना समय हो चुका है. வெங்காயம் வெட்டும் போது தான் அழுறோம். कांदा काटते समय ही, प्याज काटते समय ही रोते हैं. அப்பதான் கண்ணை கசக்கிட்டே இருப்போம். तभी हम आंख को ऐसे करते हैं, मसलते हैं. என்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல அழுகிறோம்? लेकिन कब हम परमेश्वर के सम्मुख में रोए हैं? இந்த கண்ணு தெளிவாகணும்னா ये आंख अगर स्पष्ट होना है, அவருடைய சமூகத்துல தான் தெளிவாகும். केवल उसके सम्मुख में ही स्पष्ट होगा. இந்த கண்ணு தான் ये आंख ही முழு சரீரத்துக்கும் வெளிச்சம். पूरे शरीर के लिए रोशनी है. இப்போ சாதாரணமா பார்த்தா, अब साधारण रूप से देखिए, இப்போ சிலவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது, कुछ लोगों का किडनी फेल हो जाता है, லிவர் ஃபெயிலியர் வருது, लीवर फेल हो जाता है, லங்ஸ் ஃபெயிலியர் வருது. लंग्स फेल हो जाता है. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? इसका क्या कारण है? அவங்க கண்ணு சரியில்லை. उनका आंख ठीक नहीं அந்த है. கிட்னிக்கு வெளிச்சம் போகணும். उनके किडनी के लिए रोशनी जाना है, அந்த வெளிச்சம் அங்க போக முடியல. वो रोशनी वहां पर नहीं जाती. அதுக்கு தேவையான வெளிச்சம் போகாததுனால और उसको जो रोशनी चाहिए वो नहीं जाने की वजह அது से ஃபெயிலியர் ஆகுது. वो वहां पर फेल हो जाती है. உங்களுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. हमारे अंदरूनी भाग जो है वो फेल हो जाती है. உங்களுக்கு பலன் இல்ல. हमारे अंदर शक्ति नहीं. இந்த வெளிச்சம் தேவைன்னா अगर रोशनी चाहिए तो என்ன செய்யணும்? क्या करना है? அவருடைய சமூகம் தான். उसका चरण ही है. ஹalleluya. हालेलुया. அவருடைய சமூகத்துல தான் வெளிச்சம். उसके चरणों में ही रोशनी है. இந்த கண் வெளிச்சமா இருந்தால் यदि ये आंख ज्योतिमय हो तो உங்க சரீரம் வெளிச்சமா இருக்கும். आपका शरीर भी रोशनी से होगा. எல்லார் வீட்லயும் ஸ்டேபிளைசர் வச்சிருப்பீங்க. सभी के घर में स्टेबलाइजर होगा. வச்சிருக்கீங்களா? होगा ना. ஃப்ரிட்ஜ் கெட்டு போக கூடாது. फ्रिज खराब नहीं होना है. டிவி கெட்டு போயிட கூடாது. टीवी खराब नहीं होना है. நம்ம என்ன கம்ப்யூட்டர் போயிடக்கூடாது. और कंप्यूटर नहीं खराब होना है. எல்லா ஸ்டேபிளைசர் வச்சிருக்கிறோம். सब कुछ स्टेबलाइजर पे चलाते हैं. நம்ம சரீரத்துல हमारे शरीर में ஒரு ஸ்டேபிளைசர் இருக்குது. एक स्टेबलाइजर है. அந்த ஸ்டேபிளைசர் எது தெரியுமா? वो स्टेबलाइजर क्या है? இந்த கண்ணு தான் ஸ்டேபிளைசர். ये आंख ही स्टेबलाइजर है. சூரியன் இருந்து வெளிச்சத்தை வாங்குது. सूरज से रोशनी को लेती है. அது சூரியத்தை வெளிச்சத்தை வாங்கி वो सूरज से रोशनी को लेकर நம்ம கிட்னிக்கு பாஸ் பண்ணுது. अपने किडनी को पास करता है. நம்ம ஹார்ட்டுக்கு பாஸ் பண்ணுது. हमारे दिल में पास करता है. நம்ம ஒவ்வொரு நர்வஸ் சிஸ்டம்க்கு பாஸ் ஆகுது. हर एक नस के अंदर वो देता है. இந்த கண் ஒரு ஸ்டேபிளைசர் மாதிரி. ये आंख एक स्टेबलाइजर जैसा है. உங்க முழு சரீரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும். आपके पूरे शरीर में वो रोशनी देती है. அந்த வெளிச்சம் ரீச் ஆகலன்னா और यदि वो रोशनी नहीं पहुंचती, ஒவ்வொரு பார்ட்டா டேமேஜ் ஆகும். एक एक भाग वहां पर वहां पर डैमेज होते रहेगा. ஒவ்வொரு பார்ட்டா டேமேஜ் ஆகும். एक एक भाग वहां पर डैमेज हो जाएगा. இதனால தான் इसलिए இன்னைக்கு ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. आज सेवक लोग प्रार्थना करते हैं. இன்னைக்கு நம்ம எதுக்கு ஜெபம் பண்றோம்? आज हम क्यों प्रार्थना करते हैं? கர்த்தாவே இவங்க தலையில பிரெயின் டியூமர் இருக்குது. हे प्रभु, इनके सर में ब्रेन ट्यूमर है. அத நீங்க குணமாக்குங்க. उसे चंगा कीजिए. அவங்க கண்ணை தெளிவுபடுத்துங்க. उनके आंखों को स्पष्ट कीजिए. வாயில கேன்சருக்கு கேன்சரை குணப்படுத்துங்க. और मुंह में कैंसर है, वो कैंसर को चंगा कीजिए. காதை திறந்துருங்க. कान को खोल दीजिए. ஹார்ட் நல்ல ஃபங்க்ஷன் ஆகணும் கர்த்தாவே. और हार्ट अच्छे से क्रिया करना है. நம்ம ஜெபிக்கிறது எல்லாமே हम जो प्रार्थना करते हैं, இந்த சரீரத்தின் சுகத்தை நாம ஜெபிக்கிறோம். ये शारीरिक चंगाई के लिए हम प्रार्थना करते हैं. வேற எதை பற்றி ஜெபிக்கிறது இல்ல. और कोई चीजों के बारे में प्रार्थना नहीं करते. நம்ம ஜனங்கள் ஹீல் ஆகணும். हमारे लोग चंगाई पाना है, அதுக்காக கரத்தை வைக்கிறோம். उसके लिए हाथों को रखते हैं. கரத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்றோம். हाथ रखकर प्रार्थना करते हैं. இந்த கரத்தை நீங்க வைக்கும்போது ये हाथ को रखते समय உங்க கையில இருந்து आपके हाथ से ஒரு வெளிச்சம் வரும். एक रोशनी आती है. பைபிள் அப்படி சொல்லுது. कलाम में ऐसा लिखा गया है. பாருங்க, ஹாபக்குக் हबक्कुक का किताब 3ஆம் அதிகாரம் 3 अध्याय அதுல 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4 वचन में पढ़िए. பாருங்க, வேதம் சொல்லுது, நம்ம யெகோவா தேவனுடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின.
அங்கே அவருடைய பராக்கிரம் மறைந்திருக்கிறது. அவருடைய பிரகாசம் उसकी ज्योति அது சூரியனை போல இருந்ததா. वो सूरज के तुल्य था. நம்ம தேவனுடைய பிரகாசம் எப்படி இருக்குது? हमारा परमेश्वर का ज्योति कैसा है? சூரியனை போல பிரகாசம். वो सूरज के तुल्य है. அவருடைய கரத்திலிருந்து என்ன வருது? उसके हाथों से क्या आता है? கிரணங்கள் வருது. वो किरणें आती है. கிரணங்கள் வருது. किरणें आती है. அங்கே அவருடைய பராக்கிரம் அடங்கி இருக்குது. वहीं पर उसका सामर्थ छिपा हुआ है. அவருடைய கையில இருந்து उसके हाथ से கிரணங்கள் வந்தால் वो किरणें जब आएगी அப்ப நம்ம கையில இருந்து என்ன வரணும்? तो हमारे हाथों से क्या आना चाहिए? நம்ம கையில இருந்து கிரணங்கள் வரணும். हमारे हाथों से भी किरणें आना चाहिए. நீங்க ஒருத்தங்க ஜெபம் பண்றீங்க. आप किसी के लिए प्रार्थना करते हैं. கர்த்தாவே கிட்னி ஃபெயிலியர் இருக்குது. है प्रभु वो किडनी फेलियर है. நீங்க உங்க கையை வச்சு आप आपके हाथ को रखकर அந்த கிட்னி திரும்ப ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக वो किडनी दोबारा चलने के लिए நீங்க ஜெபம் பண்றீங்க. आप प्रार्थना करते हैं. அப்படி ஜெபிக்கும்போது ऐसे प्रार्थना करते समय உங்க கையில இருந்து आपके हाथ से ஒரு கிரணம் வீசும். एक किरण आती है. அந்த வெளிச்சம் वो रोशनी நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ आप जिस चीज के लिए प्रार्थना करते हो அந்த இடத்தை போய் தொடணும். उस जगह को जाकर छूना है. அது தொட்ட உடனே उसे छूते ही அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். वो चलने लगेगा. ஏன்னா அந்த வெளிச்சத்துல தான் क्योंकि उस ज्योति के अंदर ही பராக்கிரமம் அடங்கி இருக்கிறது. बल छिपा हुआ है. அங்கதான் பராக்கிரமம் இருக்குது. वहां पर ही सामर्थ्य है. அங்கதான் ஹீலிங் இருக்குது. वहां पर ही चंगाई है. இன்னைக்கு நீங்க கை வைக்கும் போது आज आप हाथ रखते समय உங்க கையில இருந்து கிரணங்கள் வீசணும்னா आपके हाथों से अगर किरणें निकलना है तो நம்ம என்ன செய்யணும்? हम क्या करना है? இந்த கண்ணை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. इस आंख को हम पवित्र करना है. இந்த கண்ணுல தான் பலவீனம் இருக்குது. इस आंखों में ही कमजोरी है. இந்த கண்ணு கெட்டதா இருந்தால் यदि ये आंख खराब होगी तो முழு சரீரமும் இருளாயிரும். पूरा शरीर अंधकार में हो जाएगा. இன்னைக்கு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. थोड़ा सोच कर देखिए நம்மள எத்தனை பேருடைய கண்ணு हम लोगों में से कितने लोगों की आंख நல்ல கண்ணு? अच्छा आंख है. எத்தனை பேருடைய கண்ணு நல்ல கண்ணு? कितने लोगों का आंख अच्छा आंख है எத்தனை பேருடைய கண்ணு கெட்டு போன கண்ணு? और कितने लोगों का खराब आंख है. நம்ம யாருக்கும் தெரியாம ஒரு காரியத்தை செய்வோம். हम किसी को सबसे चिप कर एक काम करते हैं. ஆனா கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்ல. लेकिन परमेश्वर से चिप कर कुछ भी नहीं है. நம்ம மொபைல நோண்டுறதே பெரிய தப்புதான். हम मोबाइल पर रहना उसे देखना ही बहुत बड़ा गुनाह है. இந்த கண்ணு நம்ம கண்ணை கெட்டு போக வைக்கிறோம். ये आंख को हम खराब करते हैं. இந்த கண்ணை நம்ம பாதுகாக்க வேண்டும். इस आंख को हम बचाना है. இந்த கண்ணை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். इस आंख को परमेश्वर आशीष करना है. அப்ப இந்த கண்ணை எங்க நீங்க வைக்கணும்? तो ये आंख को कहां पर रखना है? கர்த்தருடைய சமூகத்துல வைக்கணும். परमेश्वर के सम्मुख में रखना है. இந்த பைபிள் சொல்லுது, இந்த ஹீப்ரூல இந்த வார்த்தை சொல்லுது, हिब्रू का ये शब्द कहता है ஆயின் அப்படினா கண்ணு. आइन का मतलब आंख. இன்னொரு அர்த்தம் என்ன? और एक मतलब क्या है? ஊற்று, झरना. ஒரு அபிஷேகம் தேவை. एक अभिषेक वहां पर चाहिए. இந்த கண்ணுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. ये आंख के लिए एक अभिषेक चाहिए. அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, ஏழாவது சபையை பார்த்து சொன்னார், 7वीं कलीसिया को देखकर कहा, நீ குருடனா இருக்கிற, तू अंधा है. உன் கண்ணுக்கு என்கிட்ட இருந்து கள்ளிக்கத்தை வாங்கிக்க. तेरे आंख के लिए मेरे पास से सुरमई ले ले. இது ஒரு ஆயின்ட்மென்ட். ये एक तेल है. அந்த ஆயின்ட்மென்ட்டை நீங்க அனாயிண்ட் பண்ணணும். ये एक मलहम से उसे उस पर लगाना है. இந்த இந்த கண்ணு மேல நீங்க அனாயிண்ட் பண்ணணும். और इस आंख के ऊपर उसको अभिषेक करना है. அப்படி பண்ணும்போது ऐसे करते समय கர்த்தர் கண்ணை திறப்பார். आमेन, परमेश्वर आंख को खोलता है. இந்த மாம்ச கண்ணு ये मांस प्रकार का आंख உங்களுடைய சரீரத்தை கெட்டு போக பண்ணும். आपके शरीर को खराब करती है. உங்க சரீரத்துக்குள்ள இருளை கொண்டு வரும். आपके शरीर के अंदर अंधकार को ले आती है. அப்ப நம்ம எதை தான் முதல்ல பாதுகாக்க तो हम வேண்டியிருக்குது? किसे पहले संभालना है? கண்ணை தான் பாதுகாக்கணும். आंख को ही संभालना है. இந்த கண்ணு தான் எல்லாத்தையும் பாக்குது. ये आंख ही सबको देखता है. நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இருந்தால், यदि हम परमेश्वर के सम्मुख में रहेंगे நீங்க तो ஒருத்தரை பார்வையிடும் போது आप एक व्यक्ति को देखते समय அவங்கள பற்றி தப்பா பார்க்க மாட்டீங்க. उनको गलत नजर से नहीं देखोगे. அவங்கள பற்றின தப்பான எக்ஸ்ரே நடக்காது. उनके बारे में गलत एक्सरे नहीं होगा. அப்படி வந்தாலும் यदि ऐसे आए तो உங்களுடைய விஷன் அது சரி பண்ணணும். आपके विजन को ठीक करना है. இந்த உலகம் எல்லாம் தப்பா தான் காமிக்கும். ये संसार पूरा गलत ही दिखाएगा. ஆனா உங்களுடைய விஷன் लेकिन आपकी दृष्टि அதை சரி பண்ணணும். उसे ठीक करेंगे तो அதுக்கு
उसके लिए நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இந்த கண்ணை ஒப்பு கொடுங்க. परमेश्वर के सम्मुख में अपने आंख को सौंप दीजिए। இந்த கண்ணுக்குள்ள ஒரு அனாயிண்டிங் தேவை. इस आंख के अंदर एक अभिषेक चाहिए। இன்னைக்கு அந்த அனாயிண்டிங்க கர்த்தர்ட்ட கேட்கணும். उस अभिषेक को परमेश्वर से मांगना है। கர்த்தாவே என் கண்ணை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. हे प्रभु मेरे आंख को अभिषेक कर। இப்போ நீங்க நினைப்பீங்க अब आप सोचोगे அபிஷேகம் தான் ஃபுல்லா நடந்துச்சே. अभिषेक तो पूरा हुआ। இப்போ நிறைய பேர் வந்து பரிசுத்தாய் பெற்றிருக்கிறீங்க. कुछ लोगों ने पवित्र आत्मा पाया है। நம்ம திரும்ப ஜெபம் பண்ணுவோமா? दोबारा हम प्रार्थना करते हैं क्या? கர்த்தாவே நீ அபிஷேகத்தை தாங்கப்பா, அபிஷேகிங்கப்பான்னு. है प्रभु अभिषेक करो करके दोबारा प्रार्थना करेंगे क्या? நம்ம அபிஷேகத்தை பெற்றுட்டோம். हम अभिषेक को पा लिए। பெற்ற பிறகு पाने के बाद திரும்பவும் கேட்கிறோமா? और हम मांगते हैं क्या? சிலவங்க கேட்கறது இல்ல. சிலவங்க கேட்கறது कुछ இல்ல. लोग नहीं मांगते। அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா वो क्या सोचते हैं? ஒரு தடவை அபிஷேகம் பெற்றேனா एक बार अभिषेक मैंने पा लिया, அவ்வளவுதான் முடிஞ்சது. उतना ही है। பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த அபிஷேகம் पेंटेकोस्ट के दिन का अभिषेक இன்னும் யார் மேல இறங்கல. अभी तक किसी के ऊपर उतरा नहीं है। யாரெல்லாம் பரிசுத்தாய் பெற்றோம்னு நினைக்கிறோமோ जो पवित्र आत्मा पाए हैं करके सोचते हैं, அவங்க மேல இன்னும் இறங்கல. उनके ऊपर अब तक उतरा नहीं है। அப்படி இறங்கினால் ऐसे उतरेगा तो அப்போஸ்தலர் நடந்த காலத்துல प्रेरितों के जमाने में जो हुआ, எப்படி பரிசுத்தாவியை கிரியை செய்தாரோ कैसे पवित्र आत्मा ने काम किया, அந்த கிரியை இப்பவும் இருக்கும். वो क्रिया अभी भी होगा। ஆனா அது இல்லையே. लेकिन वो नहीं है। அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா इसका मतलब क्या है? இன்னும் பலவீனமா இருக்கிறோம். और भी कमजोर है இன்னும் கர்த்தர்ட்ட அபிஷேகத்தை கேட்கணும். और परमेश्वर से अभिषेक को पाना है। நான் பெற்ற அபிஷேகம் போதாது. मैंने जो अभिषेक पाया वो काफी नहीं, எனக்கு இன்னும் தாங்கப்பா. और भी चाहिए प्रभु। ஒரு தடவை சாப்பிடுறீங்க, एक बार आप खाते हो சாப்பிட்ட உடனே வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடலையா? और खाने के बाद जीवन भर नहीं खाते हैं क्या? அப்படியே இருக்கிறீங்க? ऐसा रहते हैं? இல்ல, नहीं, நம்ம ஒவ்வொரு நேரமும் சாப்பிடுறோம். हम हर समय गाते हैं। அந்த அபிஷேகத்தை அப்பப்ப கேட்டுட்டே இருங்க. उस अभिषेक को हमेशा मांगते ही रहना है। மோசஸ் கர்த்தருடைய சமூகத்துல இருந்தால் मूसा परमेश्वर के सम्मुख में था அவருடைய முகம் பிரகாசமா இருந்துச்சு. और उसके चेहरे में रोशनी थी, அவருடைய கண்களும் கூட. उसके आंखों में भी। அவன் முகம் சொல்லும்போது उसका चेहरा जो बोलते हैं, அவன் கண்ணு வந்துட்டு उसका आंख भी आ जाता है। எதுக்கு அவன் எப்படி அவன் கண்ணு பிரகாசமாச்சு? कैसे उसका आंख में ज्योति था? அவனுடைய கண்ணு பிரகாசமான காரணம் என்ன? उसका आंख प्रकाशमय होने का कारण क्या है? அவன் கர்த்தருடைய சமூகத்துல இருந்தா. वो परमेश्वर के सम्मुख में था। இன்னைக்கு இந்த கண்ணை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. आज इस आंख को पवित्र करना है। நம்ம இந்த பாடியை हम इस शरीर को இத சுத்திகரிக்கணும்னா इसे अगर ठीक करना है, முதல்ல கண்ணை சுத்திகரிக்கணும். पहले आंख को ठीक करना है। இந்த கண்ணை நீங்க பரிசுத்தமாக்கிட்டீங்கன்னா इस आंख को यदि आप पवित्र करें, நீங்க எல்லாத்துலயும் சரியாயிருவீங்க. आप सभी चीजों में सही हो जाओगे। ஒருத்தர் நீங்க பாக்குறீங்கன்னா एक व्यक्ति को आप देखते हो तो அவங்க பார்த்த பிறகு உங்க மைண்ட்ல தப்பான எண்ணம் வரும். उनको देखने के बाद ही आपके मन में गलत विचार होगा। ஒரு ஸ்திரீ தப்பான உடை உடுத்திருக்கிறார்னா एक स्त्री अगर गलत वस्त्र को पहनी है, அத பார்த்த உடனே ஜனங்களுக்கு தப்பான எண்ணம் வரும். उसे देखते ही लोगों को गलत विचार आता है। இந்த கண்ணு பாக்குது, ये आंख देखती है இந்த எண்ணம் யோசிக்குது. और ये विचार सोचता है। இந்த கண்ணு பாக்குது, ये आंख देखता है, கை கிரியை செய்து. हाथ क्रिया करती है। இந்த கண்ணு பாக்குது, ये आंख देखती है, உள்ளத்துல பயம் துடிக்குது. मन के अंदर डर उमड़ता है। இந்த கண்ணு பாக்குது, ये आंख देखती है, நம்ம கால் செயல்படுது. हमारी पैरों में क्रिया होती है। இந்த கண்ணு பார்த்த உடனே ये आंख देखते ही அதிர்ச்சியில உட்கார்ந்துறாங்க. और वहां पर ताजुब होकर बैठ जाते हैं। எல்லாமே கண்ணுக்குள்ள இருக்குது. सब कुछ आंख में ही है। இந்த கண்ணை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, इस आंख को अगर आपने कंट्रोल कर लिया, உங்க முழு சரீரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். आपके पूरे शरीर को आप कंट्रोल कर सकते हैं। இந்த கண்ணை சரி பண்ணியாச்சுனா, इस आंख को अगर आपने ठीक कर दिया, உங்களுடைய முழு சரீரம் வெளிச்சமா மாறிடும். आपका पूरा शरीर ज्योतिमय हो जाएगा। ஹalleluya, हालेलुया। உங்க முழு சரீரம் வெளிச்சமா மாறுறதுக்கு आपका पूरा शरीर ज्योतिमय होने के लिए ஒரே ஒரு வேலை செய்யுங்க. केवल एक ही करना है, உங்க கண்ணை மட்டும் சரி பண்ணுங்க. केवल आपके आंख को ठीक करना है। உங்க கண்ணை சரி பண்ணிட்டீங்கன்னா, आपके आंख को ठीक कर दिए तो முழு சரீரமும் வெளிச்சமா மாறிடும். पूरा शरीर रोशनी में बदल जाएगा। பிசாசு உங்களை பார்க்கும்போது शैतान आपको देखते समय அவன் உங்க சரீரத்தை பார்க்க முடியாது. वो आपके शरीर को देख नहीं सकता। ஏன்? क्यों? உங்க சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குது. आपका पूरा शरीर ज्योतिमय है। மோசேசுடைய அந்த அழிந்து போற அந்த ஊழியம் और मूसा का जो नाश होने वाला सेवा है, அவருடைய முகம் பிரகாசமா இருந்துச்சு. उसका चेहरा ज्योतिमय था। இப்போ நம்ம இருக்கிற
இருக்குது அழியாத ஊழியம். और अभी हम जो है वो नाश नहीं होने वाला सेवा அப்ப है. நம்ம சரீரம் ஃபுல்லா பிரகாசமா இருக்கணும். पूरा शरीर ज्योतिमय होना चाहिए. இந்த சரீரம் பிரகாசமா இருக்கிறதுக்கு ये शरीर ज्योतिमय होने के लिए நம்ம கண்ணு வெளிச்சமா மாறணும். हमारी आंख ज्योतिमय होना है. அதனால இன்னைக்கு ஒரு பொருத்தனை. इसलिए आज एक प्रतिज्ञा है. யோபு பொருத்தனை பண்ணா. अय्यूब ने प्रतिज्ञा किया. பண்ணாலா பண்ணலையா? किया कि नहीं? யோபு 31 1வது அதிக வசனத்தை வாசிங்க. अय्यूब का पहला अध्याय के 31वें वचन को पढ़ेंगे. நான் என் கண்ணோடு பொருத்தனை பண்ணின நான் मैं अपने आंखों से प्रतिज्ञा किया. ஒரு ஸ்திரீயின் மேல் நினைப்பார்ப்பது எப்படி? और एक स्त्री के ऊपर अपने आंख को कैसे लगाऊं? கன்னிகையின் மேல நினைப்பார்ப்பது எப்படி? एक कन्या के ऊपर अपने आंख को कैसे लगाऊं? கண்ணோடு யோபு ஒரு உடன்படிக்கை பண்ணினான். अय्यूब आंखों के साथ एक प्रतिज्ञा किया. எப்ப பண்ணா? कैसे कब किया? அவர் வாழ்ந்த காலத்துல. वो उसके जीवन में. அந்த காலத்துல வித்தியாசமான உலகம் இருந்துச்சு. और उन दिनों में एक अलग दुनिया ही था. ஆனா இன்னைக்கு आज நம்ம எவ்வளவு உடன்படிக்கை பண்ணணும் சிந்திச்சு பாருங்க. आप कितना प्रतिज्ञा करना है करके सोच के देखिए. ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை பண்ணணும். हर एक दिन प्रतिज्ञा करना है. ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை பண்ணணும். हर एक दिन प्रतिज्ञा करो. இந்த கண்ணோட உடன்படிக்கை பண்ணிட்டே இருங்க. इस आंख के साथ प्रतिज्ञा करते ही रहो. தப்பு பண்ணும். गलत करेगा. இந்த கண்ணு தப்பு பண்ணும். ये आंख गलत तो करेगा. கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணிருங்க. तो परमेश्वर से प्रतिज्ञा करना है. கர்த்தர்ட்ட ஐக்கியமாயிருங்க. परमेश्वर के साथ जुड़ कर रही. கர்த்தாவே நீ மன்னிங்கப்பா. प्रभु मुझे माफ करो. நான் திரும்ப உடன்படிக்கை பண்றேன். मैं दोबारा एक प्रतिज्ञा करता हूँ. நான் திரும்ப தப்பான காரியத்தை பார்க்க மாட்டேன். मैं फिर से उस बुरी चीज को नहीं देखूंगा. உடன்படிக்கை பண்ணி आप प्रतिज्ञा करते करते அதை ஜெயிக்கணும். उस पर जय पाना है. யோபு போன்ற ஒரு தீர்க்கதரிசியே अय्यूब जैसे भविष्यवक्ता ही கண்ணோட உடன்படிக்கை பண்ணக்கூடிய நேரம் வருதுன்னா आंखों के साथ प्रतिज्ञा करने का स्थिति आता है. तो அப்ப நம்ம நிலைமை எப்படி? तो हमारा क्या स्थिति है? இன்னைக்கு பாம்பேல வெளியில நடந்து போக முடியாது. आज मुंबई में बाहर चल के जा नहीं सकते. எல்லா ஆபாசமா தான் போட்டுருக்காங்க. और बहुत गंदे कपड़ों में घूमते हैं. எல்லா அரகுற உடையில தான் நடந்துறாங்க. आधा अधूरा कपड़ों में फिरते हैं. எல்லா ஃபிட்டான ஒரு உடம்பையில தான் நடந்துறாங்க. एक फिट टाइट कपड़े में ही रहते हैं. நம்ம கண்ணோட உடன்படிக்கை பண்ணிட்டே இருக்கு. हमारे आंखों के साथ प्रतिज्ञा करते रहिए. அது பண்ண उसे जितना आप प्रतिज्ञा करेंगे உங்க முழு சரீரத்திலையும் आपके पूरे शरीर में வெளிச்சம் பாஸ் ஆகும். रोशनी जाएगी. வெளிச்சம் வெளியே வந்து वो रोशनी बाहर आकर அநேகருக்கு வெளிச்சமா இருக்கணும். बहुत सारे लोगों के लिए रोशनी होगा. இந்த கண் எவ்வளவு முக்கியம் சிந்திச்சு ये பாருங்க. आंख कितना जरूरी है देखिए. இந்த சரீரம் ये शरीर, இந்த சரீரத்துக்கு விளக்கு எது? ये शरीर के लिए दिया कौन सा है? கண்ணுதான். आंख ही दिया है. கண்ணுதான் விளக்கு. आंख ही दिया है. இந்த விளக்கு அணைஞ்சிட கூடாது. ये दिया बुझना नहीं चाहिए. ஒருத்தர் சாகுடைய நிலைமையில இருக்காங்கன்னா एक व्यक्ति अगर मरने की स्थिति में है கண்ணை திறந்து எங்க டார்ச் லைட் அடிப்பாங்க? और आंख खोलकर कहां टॉर्च लाइट मारते हैं? உள்ளதான் அடிப்பாங்க. आंख में ही मारते हैं. எப்ப வெளிச்சம் இருக்குதா? रोशनी है क्या? இன்னும் எது துடிப்பு இருக்குதா? या फिर कुछ है, थोड़ा जान है? கண்ணில் லைட் இல்ல. अगर आंख में रोशनी नहीं है तो ஆன் அவுட். वो आदमी गुजर जाता है. இன்னைக்கு உங்க கண்ணில் லைட் இருக்கா? आज आपके आंख में रोशनी है क्या? சுகபோகமாக வாழ்கிறவள் और जो आलीशान जीवन जीता है உயிரோட செத்தவள் वो जिंदा रहकर भी मरा हुआ है. இந்த கண்ணோடு உடன்படிக்கை பண்ணணும். इस आंखों से प्रतिज्ञा करना है. இங்க இருந்து போகும்போது यहाँ से जाते समय இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸ் முடியும் போது आज ये कॉन्फ्रेंस समाप्त होते உங்க समय சரீரத்துக்குள்ள ஒரு ரியாக்ஷன் நடக்கணும். आपके शरीर के अंदर एक रिएक्शन होना உங்க चाहिए. சரீரத்துக்குள்ள ஒரு மறுரூபம் நடக்கணும். आपके शरीर के अंदर एक रूपांतर होना चाहिए. கண்ணோடு உடன்படிக்கை பண்ணுங்க. आंखों से प्रतिज्ञा कीजिए. கர்த்தர்ட்ட கேளுங்க. परमेश्वर से मांगिए. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. है प्रभु मदद कीजिए. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. मुझे मदद कीजिए. அவர் உதவி செய்வார். वो मदद करेगा. நம்ம சுய பலத்திலே எதுவும் முடியாது. हमारे बल से कुछ नहीं होगा. அவருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். उसके आत्मा से सब होगा. எனக்கு பிடிச்ச வசனம் அது. और मुझे बहुत पसंद है. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற वचனம் என்னன்னா और जरुब्बाबेल को जो वचन बोला गया वो क्या है? பலத்தினாலும் அல்ல, ना तो बल से, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ना पराक्रम से, என்னுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். और परमेश्वर की आत्मा से सब कुछ होगा. அவருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். उसके आत्मा से सब कुछ होगा.
அவருடைய அபிஷேகத்துல எல்லாம் நடக்கும். उसके अभिषेक से सब कुछ होगा। இன்னைக்கு நம்முடைய அபிஷேகம் எப்படி இருக்குது? आज हमारा अभिषेक कैसा है? நம்மளுடைய நம்பிக்கை हमारा विश्वास ஆவியானவர் மேல இருக்கட்டும். केवल आत्मा के ऊपर रहने दो, பரிசுத்தாவியானவர் மேல நம்ம நம்பிக்கை இருக்கட்டும். पवित्र आत्मा के ऊपर होने दो। அவர்தான் இதை செயல்படுத்த முடியும். वही मुझे ठीक कर सकता है। நம்ம சுய பலத்தை ஒண்ணும் செய்ய முடியாது. हम अपने बल से कुछ नहीं कर सकते। இந்த கண்ணு ये आंख இது ரொம்ப முக்கியம். बहुत महत्वपूर्ण உங்க है। சரீரத்தின் விளக்கா இருக்கு. आपके शरीर के लिए ज्योति है। இந்த கண்ணை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா इस आंख को अगर आपने ठीक किया, முழு சரீரத்தை நீங்க கண்ட்ரோல்ல पूरा வச்சிட்டீங்க. शरीर को आप काबू में कर सकते हैं। நீங்க அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நீங்க போகலாம். आप अगले पड़ाव के अंदर जा सकते हैं। ஹalleluya. हालेलुया। அடுத்த ஸ்டெப் போயிடலாமா? अगला पड़ाव में जाएंगे। நம்ம என்னென்ன படிக்கிறோமோ हम जो जो सीखते हैं அப்படி படிச்சு விட்டுறது இல்ல. ऐसे सीखकर छोड़ना नहीं, அதை நம்ம செயல்படுத்தணும். उसे क्रिया के अंदर लाना அதை है। செயல்படுத்தணும். उसे क्रिया के अंदर लाना है। செயல்படுத்துங்க. उसे क्रिया में लाएंगे, கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा।